நண்பர்களே, நீங்க ரொம்ப சோகமா இருக்கிறீங்களா? இல்ல நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன், இல்ல நான் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலையே விடுங்க. நிதானமா இருங்க, மனசை ரிலாக்ஸா வைங்க, சந்தோஷமா இருங்க. முகம் எப்பவுமே பளபளப்பா இருக்கும் இந்த சேனலை பார்த்தா. சோ சிரிக்கலாம் வாங்க இந்த சேனலை பார்த்து. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இங்க ஒருத்தர் இட்லி கேக்குறாரு. அந்த இட்லியை வாங்கி போயிட்டு 5 நிமிஷம் கழிச்சு வராரு. கல்ல கொண்டில இட்லியை கொண்டுதான் இருங்க. இட்லியை கடிச்சு கல்ல கட்டி கொடுத்துருக்கையா பாரியா? இட்லியை கடிச்சு என் பல்லு உடஞ்சு போச்சியா? ஏய், என்னடி இது? இது ரசம், இது சோறு, ரசஞ்சோறு. இவ்வளவு கேவலமா இருக்கு ரசத்தை. மனுஷன் சாப்பிடுறதா இல்லையா? மாட்டு மூத்துற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, இந்த வாரேன். எங்கடா போறா? இந்த இதை கொஞ்சம் குடிச்சு பாரு. ஏய், என்னடி இது இவ்வளவு கேவலமா இருக்கு? இப்ப தெரியுதா உண்மையான மாட்டு மூத்திரம் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு? இனிமேல் நான் வைக்கிற ரசத்தை குறை சொல்லுவியா? இருக்குது வயசானா அப்படி மாறிடணும். நாசா விஞ்ஞானி இவரு தரக்குள்ள பூந்துக்கிட்டு அடியில போற உயிரினங்களை ரிசர்ச் பண்றாரு. லைன்ல நிக்கிறவங்க பார்த்தா நாய தெரியலையா? நீ யார்? நீ குறுக்கல வந்து போடுற. உனக்காக பிளைட்டை விட்டுட்டு திருப்பி வந்துட்டேன். போடுற அந்த பிஜிஎம். கொடுங்க சார், கொடுங்க சார், கொடுங்க சார். ஐஸ்கிரீம் அவன்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? என்கிட்ட கொடுங்க. பாக்கிய போறதுக்கு 10 நிமிஷம் லேட் பண்ணலாம். ஓடியா ஓடியா ஓடியா. சீக்கிரம் பெட்ரோல் போட்டு அனுப்புங்க. எத்தனை நாயை பார்க்க வேண்டியது இருக்குது. எதுக்கு பார்த்தோன்னே ஓடுறீங்க? மஸ்காரா போட்ட நாய்க்குள்ளலாம் வச்சுக்கிறது இல்ல. உன்னை பார்த்தா ஏன் குட்டி மாதிரி தெரியலையே. நல்லா பாருங்க, உங்க குட்டி தான் டாடி சார். இன்னும் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வந்து நச நச நசன் கத்திக்கிட்டு பாரு. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு அது? இந்த மந்திரத்தை கேட்டேன். ஹாய் கைஸ், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? எடுத்துன்னு போங்க சார். எதுக்கு பாக்குறீங்க நின்னுட்டு? ஓனரா அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோல சுத்தமா நல்லா இல்ல. பெரிய சைஸ் பர்கர் கீழே கிடக்குது. உள்ள சிக்கனும் திறந்து பார்த்தா அப்படி நேரா ஓடி வந்து லெஃப்ட் திரும்பி போயிடு. நிக்காத போ, சண்டை போடு, உன்னால முடியும், கிளம்ப. ஐயோ, இவன் அனுப்புன போர்ஸ்ல வந்துட்டு என்ன சொல்லி சண்டைய ஆரம்பிக்கிறது? பார்த்தா உனக்கு சப்பாத்தி தேய்க்கிற ஆத்தா மாவு மாதிரியா இருக்கு. இந்த மாடர்ன் மென்டல் கிட்ட மாட்டிக்கிட்டு இதுல உருட்டி வச்ச ஆத்தா மாவு ஆட்டோமேட்டிக்கா வேற அடுப்புல போகணுமா? என்னைக்கு தான் இதுல இருந்து விடுதலை கிடைக்குமோ? டேய் அரக்கர்வீசு, நீ என்னடா பண்ற இங்க? நீ சாதம் சப்பாத்தி இல்லையா ஆளு சப்பாத்தியா? அதுக்கு என்ன ஆளு ஆல்ரெடியே ரொம்ப அடிபிடித்த மாதிரி இருக்கு. என்னடா மூடிட்டா? நீயும் மூடிட்டு இருக்கலன்னு அப்புறம் தொடக்கவே மாட்டா பாத்துக்க. அப்பாடா, ஒரு வழியா வெந்துட்டோம்டா. சுத்தம் திருப்பி போட்டு வேற வேக வைக்கிறா.
அப்புறம் ரெண்டு பக்கமும் வேகணும்ல. ஏன்டா நீயும் இந்த கான்செப்டுக்குள்ள கொடூரமா இறங்கிட்டியா? என்னடா ஏதோ புகையிற மாதிரி இருக்கு. ஐயோ வைத்திய நிஜமாலுமே பத்த வச்சுட்டா ஓடாடே. சோத்து போடு. ஐயோ அங்க என்னமா சத்தம்? சோறு சூடா இருக்குன்னு கத்துறாரு அத்த. கொஞ்சம் விசிறி எடுத்து வீசுமா. சரிங்க அத்த. தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து. ஐயோ தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து. கவலையாவே இருக்கு. ஆனா என்ன கவலைன்னு தான் தெரியல. என்ன கவலைன்னே தெரியாம கவலைப்படுறத நினைச்சே ஒரே கவலையா இருக்கு. வந்துட்டேன். சாரிண்ணே, லொகேஷனை ஒரு 100 மீட்டர் தள்ளியே காட்டுது. அதான் நானே நடந்து வந்துட்டேன். சரி சரி ஓடிபி 4344 போலாங்களா? போலானே. அடிக்கிற வெயிலுக்குனே கார் தான் புக் பண்ணேன். கொஞ்சம் ரேட் அதிகமா போச்சு. அதான் பைக்கை புக் பண்ணிட்டேனே. அண்ணே நம்ம அமௌண்ட் பிக்ஸ் தானே, எதுவும் சேஞ்ச் ஆகாதே. கவலைப்படாதீங்க, பிக்ஸ்டாலாம் கேட்க மாட்டேன். வாடா வாடா, எங்கடா கொல்கட்டா வாங்கிட்டு வந்தீடா? இல்லடா மச்சான், தமிழ்நாட்டுல எல்லா மரக்கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன். எங்குமே கிடைக்கல. என்னது மரக்கடைக்கா? ஆமா மச்சான், வாழை மரத்துக்கட்டை இருக்குதுன்றா, தென்னை மரத்துக்கட்டை இருக்குன்றா, பாக்கு மரக்கட்டை இருக்குன்றா, புளிய மரத்துக்கட்டை இருக்குன்றா. அவ்வளவு ஏன் நாட்டுக்கட்டை கூட இருக்குன்னு சொல்றான். ஆனா நீங்க கேட்ட கொல்கட்டை மட்டும் கிடைக்கல மச்சான். மரக்கடையிலேயே இல்லையா? டேய் யாரா நீங்க? கொழுக்கட்டைய போய் ஏன்டா மரக்கடையில போய் கேட்க சொன்னா? என்ன மச்சா லூசுத்தனம். நான் போகிறேன். ngọt nhẹ nhẹ mà nó ấm bụng. எனதருமை பக்த கோடிகளே, நான் தான் உங்க செல்வ விநாயகர் பேசுறேன். எனக்கும் என் முன்னாடி படுத்து கிடக்கிற இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது நானே நடந்து போய் வாக்கியல்ல விழுந்து கறந்துடலாமான்னு தோணும். ஆனா அப்படியும் என்ன போக விட மாட்டானுங்க. 10,000க்கு வெடி வெடிச்சு 30,000க்கு மோளை அடிச்சு, அந்த மோளை ஒழுங்கா அடிக்கலன்னு அவனே அடிச்சு நைட்டு 1 மணி வரைக்கும் இழுத்து அடிச்சு, அதுக்கப்புறம் தான் போய் என்னை கொண்டு போய் கிடப்பானுங்க. இன்னும் 3 நாள் இவங்க மத்தியில எப்படி நான் குடும்பம் நடத்த போறேன்னு தெரியல. எனதருமை பக்த கோடி. அடே மப்பு யாராவது ஜப்பான் சார், மப்பு யாராவது ஜப்பான் சாருக்கு என்னடா பண்ணி வச்சிருக்க? ஒப்ப கால தானே திட்டி லெட்டர் எழுதுன்னு சொன்ன. வார்த்தைக்கு வார்த்தை என்ன திட்டி லெட்டர் எழுதிருக்க? இங்க பாரு, குழம்போக்கு நாய, பொறிக்கு நாய, தெரு பொறிக்கு நாய, நன்றி கேட்ட நாய, நாவாடி நாய. என்னடே வார்த்தைக்கு வார்த்தை நாய நாயன்னு சொல்லி என் வம்சத்திய நாசம் அழிட்டியாடா. டே யாராவது ஜப்பான் சாருக்கு ஓகேடா செல்லம், உடம்பு பத்திரண்டா தங்கம். உடம்பு பத்திரண்டா தங்கம். வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம். வேற
நேரத்துல இவங்க அப்பன் இவளை பெத்தானோ, பெருசா டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டானா. அதுக்கு இதுவும் உடனே கோர்ட்ட மாட்டிக்கிட்டு என்னைய வச்சு ஸ்கேன இசிஜி ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை இதுக்கு பைத்தியம் முட்டி போய் என்னைய வச்சு போஸ்ட்மார்டம் பண்ண பாத்துச்சுன்னா என்ன பண்றது? ஆஹா, பேசாம வெளியே நாலு தெருநாய்க்குள்ள கறி வாங்கிட்டு கூட உயிரோடு இருந்துட்டு போயிடலாம். வெளியே பெடிகிரி இல்லைன்னா கூட ஒரு வடகரியாவது கிடைக்கும். ஏதானோ பெருசா டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டானா. அதுக்கு அண்ணா அண்ணா காப்பாத்துங்க அண்ணா அண்ணா ப்ளீஸ் மாமா. சிங்கத்தை சீண்டி பார்க்கலாம், சூரியனை சுரண்டி பார்க்கலாம், ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணி பார்க்கவே கூடாதுடா. எப்பா என்ன அடி அடிக்கிறாளுங்க. ஐயோ பொண்ணாடி வந்துட்டா, ஓடு ஓடு ஓடு. என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜானே அனுப்பி வச்சான். என்னத்த வேற என்ன பிரச்சனைதான். பேசும் வார்த்தைகள் சேகரித்து சண்டை வரும்போது சொல்லி கட்டிட்டு நீ தூங்கும் நேரத்தில் தூங்காம அடுத்த நாள் என்ன சண்டை போடலாம்னு யோசிப்பேன். அதானே ரொம்ப ஜாமா தெரியுது. நீ மூடு. எவன்டாமா பீண்டு ஆறு நடிச்சிருக்குது. போலக்குறனா இல்லைன்னு பாரு. போலக்குற போல இது இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாது பாத்துக்க. ஐயோ சித்தப்பு சித்தப்பு நீ எங்க இங்க? சாரி சித்தப்பு, தூரத்துல இருந்து பார்க்கும்போது அடையாளம் தெரியும். யோ சித்தப்பு, சித்திய கேட்டதா சொல்லியா? பொங்கலுக்கு ஊருக்கு வர்றேன் சரியா? நான் தான் சொல்றேன்ல, உன் சாப்பாட நாங்க சாப்பிட்றதே பெருசு. சூடு சோர்ணையில அதுக்கு இருக்குது, அதெல்லாம் உன் சாப்பாட சாப்பிடாதுன்னு. நிஜமானுமே சாப்பிடவே இல்லை, மோந்து பார்த்துட்டு போயிருச்சு. மோந்து கூட பார்த்துருக்காது, நல்லா கவனி. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். நாளைக்கு உங்களை வேறொரு வீடியோவை பார்க்குறேன். கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பாய்.